தொடர்ந்து 5 வருஷமாக கரெக்டான டயத்தில் ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியத்தை டான்னு கட்டிகிட்டு இருந்த ஒரு நபர் இப்போ சமீபத்தில் அந்த பாலிசி ரினிவல் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டார். எதனால் இவர் இந்த பாலிசியோட ப்ரீமியத்தை கட்டாமல் விட்டுட்டாரு, நம்ம அதை கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தில் அவர் நேரில் சந்தித்து கரெக்டாக அந்த டயத்துக்கு ப்ரீமியம் கரெக்டாக கட்டி ஃபேமிலியை ஹெல்த் இன்சூரன்ஸ் செக்யூர் பண்ணி வச்சுருப்பீங்களான்னா எதனால் இந்த வருஷம் ரினிவல் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் ஒரு பதில் கொடுத்தார். தம்பி, எங்கே தம்பி 5 வருஷமாக கட்டுறோம், வருஷம் 15,000 16,000 கிட்டத்தட்ட 75,000 கட்டிட்டோம், எந்த பிரயோஜனமும் இல்லை தம்பி. என்ன நோய் வந்தது, என்ன நடந்தது, ஒன்றும் இல்லை, காஸ்ட்டு தான் வேஸ்ட் ஆகுது, அதனால தான் தம்பி எதுக்கு போய் அப்படின்ட்டு கட்டலை அப்படின்னார். அப்போ நான் அவர்கிட்ட ஒரு விஷயம் கேட்டேன். ஆக்சுவலாக அண்ணன் 2 கார் வச்சுருக்கார். ரெண்டுமே எபோட் 10 lakh ஐடிவி வேல்யூ இருக்கிற கார். ஆனால் இந்த 2 காருக்கும் கார் எடுத்த நாள்லேருந்து பார்த்துட்ருக்கிறேன், எவ்ரி இயர் எங்கிட்ட தான் நீங்கள் இன்சூரன்ஸ் போடுறீங்க. என்னைக்காவது நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா, இந்த 2 காருக்கும் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வருஷத்துக்கு 40,000 50,000 கட்டுறமே, கிட்டத்தட்ட 10 வருஷமாக கட்டிட்டு இருக்கிறமே, 5 லட்சம் ஆயிடுச்சு. என்னடா அது 10 வருஷமாக ப்ரீமியம் கட்டிகிட்டே இருக்கிறோம், காரு ஆக்சிடெண்ட்டே ஆக மாட்டேது, இன்சூரன்ஸ் கட்டுறதே வேஸ்ட்டு அப்படின்னு என்றைக்காவது நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். திடீர்னு மூஞ்சி மாறிச்சு அவருக்கு. என்ன தம்பி சொல்கிறீங்க, அதுக்காக 50,000 ரூபா ப்ரீமியம் கட்டுறோம் அப்படிங்கிறதுக்காக வண்டி ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆகும்னு யாராவது நினைப்பாங்களா அப்படின்னாரு. அண்ணா, அதையே தான் நான் சொல்கிறேன். அப்போது ஹெல்த் இன்சூரன்ஸில் மட்டும் நோயே வரமாட்டேது, விபத்தே நடக்க மாட்டேது, பாலிசியே வேஸ்ட்டு அப்படின்னு எப்படி உங்களால் யோசிக்க முடிஞ்சது? அப்போ அதை யோசிக்கும் போது மனசு பதறுதே, இதை யோசிக்கும் போதும் மனசு பதறி இருக்கணுமா இல்லையா? இப்போ 2 விஷயத்துலையுமே ரெண்டுமே நம்ம பண்ணியிருக்கிறது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான். வந்தால் பார்த்துக்கலாம், அது வரல அப்படின்னா மனசு சொல்ல சந்தோஷப்படுங்க, கடவுள் நம்ம செஞ்ச புண்ணியம், எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கொடுக்கலன்னு. அப்போ அந்த பணம் என்ன ஆகுது, நீங்கள் கட்டுற பணம் என்ன ஆகுது, அந்த பணம் என்ன ஆகுதுங்கிற பார்வையை நீங்கள் மாற்றுறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். என்னோடய வண்டிக்கு நான் கட்டுற இந்த 50,000 ரூபாய்க்கான ப்ரீமியம் ஆகட்டும், என் குடும்பத்துக்கு போகிற இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கான ப்ரீமியம் ஆகட்டும், எனக்கு எந்த விதத்துலேயும் இடர்பாடு வரலை என்றால் இந்த பணம் வேறு ஏதோ ஒரு குடும்பத்துக்கு அது நடந்திருக்குது, அந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு என்னோடய ப்ரீமியம் பணத்தை இன்சூரன்ஸ் கம்பெனி எடுத்து கொடுத்துருச்சு அப்படின்னு நினச்சி மனநிறைவோட ஒவ்வொரு வருஷமும் அந்த டொனேஷனை, அதாவது அந்த ப்ரீமியத்தை நீங்கள் தொடர்ந்து கட்டுங்க அப்படின்னு சொன்னேன். நண்பர்களே, நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸு, வண்டி இன்சூரன்ஸு, லைஃப் இன்சூரன்ஸு இதை தொடங்கினா மட்டும் பத்தாது, அதை தொடர்ந்து கட்டுங்க. உங்களுக்கு எதுவும் வரல அப்படின்னா கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். அந்த பணம் ஏதோ நடந்தவங்களுக்கு போச்சுன்னு நினச்சி தொடர்ந்து அந்த பாலிசிக்கான ப்ரீமியம் செலுத்தி உங்கள் குடும்பத்தை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. சிந்தியுங்கள்.